17 நாட்களாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் தமிழகம் முழுவதும் இன்றும் போராட்டங்கள் நடைபெற்றன. டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்களும் களத்தில் குதித்துள்ளனர். சென்னை மற்றும் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். சேலத்தில் வள்ளுவர் சிலை முன்பு கூடிய கல்லூரி மாணவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவசாயிகள் பிரச்சனையை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்வதில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று மாணவர்களை அப்புறப்படுத்தினாலும் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். முக்கியமான கோரிக்கை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். டெல்லியில போராடுற விவசாயிகளுக்கான அவங்களுக்கான நிரந்தர தீர்வை கொடுக்கணும். அதே மாதிரி மீத்தேன் திட்டத்தை அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே உள்ள செல்போன் கோபுரம் மீது ஏறி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவர் அணியினர் போராட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மாணவர்கள் 10 பேரை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மட்டுமே. மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் செத்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளின் பிரச்சனைகள் தீர்க்காவிட்டால் இந்த போராட்டம் மேலும் வலுப்பெறும். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் முன் 5வது நாளாக தூண் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு கண்மூடி பார்த்துக் கொண்டிருப்பதாக சித்தரித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்களை பச்சை துணியால் கட்டிக் கொண்டிருந்தனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் நதிநீர்களை உடனடியாக இணைக்க வேண்டும் என்றும் மேலும் விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீர் மேலாண்மை இயக்கத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் 5வது சார்பாக வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழக விவசாயிகளின் நலனில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கவனம் செலுத்தும் வரை போராட்டங்கள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.